கவின் தனது தாத்தாவின் பழைய அறையை சுத்தம் செய்கிறான். அங்கே தூசு படிந்த ஒரு விசித்திரமான தங்க நிற கடிகாரத்தை காண்கிறான். பழைய அறையில் ஒளிரும் கடிகாரத்தை கையில் வைத்திருக்கும் சிறுவன். அந்த கடிகாரத்தின் முள்ளை கவின் மெதுவாக திருப்புகிறான். திடீரென அறை முழுவதும் நீல நிற ஒளி பரவுகிறது. கடிகாரத்திலிருந்து வெளியாகும் பிரகாசமான நீல ஒளி. ஒளி மறைந்ததும் கவின் ஒரு அடர்ந்த காட்டில் நிற்கிறான். அங்குள்ள மரங்கள் அனைத்தும் சாக்லேட்டுகளால் ஆனவை. அங்கே ஒரு பேசும் முயலை கவின் சந்திக்கிறான். அந்த காட்டின் அரசனான ஒரு சிங்கம் காணாமல் போனதாக முயல் கவலையுடன் கூறுகிறது. ஒரு முயலுடன் கவின் பேசும். கவின் தனது மாய கடிகாரத்தை பயன்படுத்தி காலத்தை பின்னோக்கி திருப்புகிறான். சிங்கம் எங்கே சென்றது என்பதை பார்க்கிறான். காற்றில் மிதக்கும் ஒரு பெரிய குகைக்குள் சிங்கம் சிக்கியிருப்பதை கவின் கண்டுபிடிக்கிறான். கடிகாரத்தின் உதவியுடன் குகை வாசலை திறக்கிறான். குகையிலிருந்து சிங்கத்தை விடுவிக்கும் கவின். காட்டின் அரசன் சிங்கமும் மற்ற விலங்குகளும் கவினுக்கு நன்றி கூறுகின்றன. அவர்கள் அவனுக்கு ஒரு மாயக்கல்லை பரிசாக தருகிறார்கள். விலங்குகள் கவினுக்கு பரிசு தரும் மகிழ்ச்சியான கவின் மீண்டும் கடிகாரத்தை திருப்பி தனது வீட்டிற்கு வருகிறான். இப்போது அவன் கையில் அந்த மாயக்கல் இருக்கிறது. இது ஒரு கனவு அல்ல என்பதை அவன் உணர்கிறான். தன் அறையில் கையில் மின்னும் கல்லுடன் அமர்ந்திருக்கும் கவின். ஒரு அழகான கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இயற்கை என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவன் வீட்டின் அருகிலுள்ள காட்டிற்குள் ஆசையாக நடந்து சென்று கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் விசித்திரமான நீல நிறத்தில் ஒளிரும் ஒரு மாய விதையை அவன் கண்டான். இருண்ட மரத்தடியில் பிரகாசமாக ஒளிரும் நீல நிற விதை. அதை ஆச்சரியத்துடனும் பெரிய கண்களுடனும் குனிந்து பார்க்கும் ரவியின் காட்சி. விதையின் நீல நிற அந்த விதையை எடுத்துக்கொண்டு ஓட்டமாக வீட்டிற்கு வந்த ரவி அதை தனது வீட்டின் தோட்டத்தில் கவனமாக நட்டான். ரவி தனது வீட்டின் தோட்டத்தில் மண்ணை தோண்டி அந்த ஒளிரும் விதையை நடும் பின்னணியில் அவனது சிறிய வீடு மங்கலாக தெரிய வேண்டும். விதை மண்ணில் பட்ட அடுத்த நொடியே அது வேகமாக முளைத்து ஒரு பிரம்மாண்டமான மாயாஜால ஒளிரும் மரமாக வளர்ந்து நின்றது. அந்த மரம் இரவு நேரத்திலும் வெளிச்சம் தந்தது. நீலம் மற்றும் ஊதா நிறத்தில் ஒளிரும் இலைகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான மரம். ரவி மிகவும் வியப்புடன் மகிழ்ச்சியாக அந்த மரத்தை அண்ணாந்து பார்க்கும் ரவி.